டேமேஜ் சைக்கிள் பார்ட் 2 தாங்க சொல்லிட்டு போகிறோம். ஏன்னா டேமேஜ் சைக்கிள் 1 பார்ட் 1 எடுத்துட்டோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் பக்கம் தான் இருக்குது அந்த வீடியோ. இந்த வீடியோ ஒரு 10 நிமிஷம் கிட்ட வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நம்ம சைக்கிளை கீழே வச்சு எடுத்தோம், இன்றைக்கி நம்ம சைக்கிளை மேலே வச்சு எடுத்துருக்கோம். அதை நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சைக்கிள் டோர் தான் கைஸ் நிற்கிது. உங்களுக்கு தெரிஞ்ச சைக்கிள் அங்கே தான் நிற்கிது. வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிளில் வந்து என்ன பிரச்சனை, உங்களுக்கு பார்த்தா சைக்கிள் க்ளீனாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். சைக்கிள் சூப்பராக தான் இருக்குது. அப்புறம் எதுக்கு இந்த வீடியோ எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வாங்க சைக்கிள்னா பிரச்சனைனா இங்கே வந்து பாருங்கள் கைஸ். இங்கே வந்து பாருங்கள் சைக்கிள் வந்து இங்கெல்லாம் எப்படி இருக்கு பாருங்கள். இங்கே அப்புறமா வந்து இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு சைக்கிள் கொஞ்சம் ஒழுங்காக இருக்கிற மாதிரி தான் தெரியும். இப்போ வந்து நான் வந்து எங்கெங்கே இது இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிளில் வந்து ஃப்ரண்ட்டெல்லாம் உங்க தான் ட்ரெஸ் இருக்குது. ஃப்ரண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் சைக்கிள் காற்று இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காற்று இல்லை, அது அடிக்கணும். ஆனால் காற்று இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி இருக்குது, இங்கே கொஞ்சம் மொத்தமாக இருக்கா, கொஞ்சம் தூக்கின்னு இருக்கா. அதே இங்கே பின்னாடி பாருங்கள், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இதில் வந்து முன்னாடி டயருக்கு பிரச்சனை கிடையாது, பின்னாடி டயருக்கு தான் பிரச்சனை. அதுனா வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனைனா நான் காமிக்கிறேன். என்னது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒழுங்காக தெரியுதா கைஸ்? என்ன வந்து பார்த்தீங்கன்னா டயர்லாம் இங்கே ஒழுங்காக தான் இருக்குது. டயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக தான் இருக்குது. ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டயரை சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். மெதுவாக சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். இதோ கைஸ் கரெக்டாக டியூப் இங்கே இருக்குது. அடுத்த டியூப் இதே மாதிரி திருப்பி இங்கே வரும்போது நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். நான் ஸ்லோவாக தான் திருப்பினேன் பாருங்கள். பாருங்கள் கைஸ் திருப்பி இங்கே வந்துச்சு. இப்போ வந்து இங்கே பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சைக்கிளில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட பஞ்சர் இருக்காது. ஆனால் நான் பார்த்தீங்கன்னா இதில் பஞ்சரா இல்லை டியூப்பில் பஞ்சரான்னு தெரியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலில் காலையில் நான் ஸ்கூலுக்கு போகும்போது காத்தடிப்போம் கைஸ். காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது பேக்கில் மட்டும்தான் அதிகமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸில் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அப்படி ஏன்னு பார்த்தீங்கன்னா நானும் இங்கே தான் உட்காருவேன். பேக் வந்து கேரியரில் உட்காரும். நான் பேக்கை மாற்றிப்பேன், வெயிட்டாக இருக்கிறதுனால கேரியரில் உட்காந்து உட்காந்துருக்கோம். ஆனால் பார்த்தீங்கன்னா பேக்கில் தான் அதிக காற்று வர வேண்டியதாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் அவ்வளோ இது கிடையாது, பேக்கில் தான் வெயிட்டு ஃபுல்லாக வரும். ஃப்ரண்ட்டில் வெறும் கேண்டில் பேக்கில் கே மட்டும் தான் வச்சுப்போம், வெயிட்டு கிடையாது. ஃப்ரண்ட்டில் இல்லைனா பரவாயில்ல, பேக்கில் மட்டும் நான் அதிகமாக அடிச்சுவேன். ஃப்ரண்ட்டில் பார்த்து கொஞ்சம் இது இப்போ நான் உங்களுக்கு இப்போ அமுக்கி காட்டினேன்ல அந்த மாதிரி இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. பேக்கில் மட்டும் காற்று ஃபுல்லாக அடிச்சுருவேன். கல் மாதிரி ஆகிற வரைக்கும் அடிச்சுருவேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு 8 மணி அந்த மாதிரி 8:30 அடிப்பேன் கைஸ். 8:30 இல்லை 8 o'clock அடிப்பேன். அடிச்சுட்டு ஸ்கூல் விட்டு வந்து சைக்கிளில் நிப்பாட்டும் போது காற்று இருக்காது. இல்லை ஸ்கூலே ஸ்கூலே காற்று இருக்காது, இல்லைன்னா வீட்டுக்கு வந்து காற்று இருக்காது. ஒரு நாளில் பாதி நாள் தான் சைக்கிளில் காற்று இருக்கும், மீதி நாள் சைக்கிளில் காற்றே இருக்காது. டெய்லி காலைல அடிச்சுன்னு இருப்பேன். லேட் ஆகிடுச்சுன்னா எதுவும் பண்ண மாட்டேன். ஃப்ரண்ட்டில் காற்று இருக்கும், பேக்கில் காற்றே இருக்காது. மொத்தமாக காற்று அழிஞ்சிடும். எதில் சத்தம் வருதுன்னு தெரியாது. நான் அமுக்கும் போது டக்குன்னு தூக்கி அடிக்கும். ஆனால் வந்து சைக்கிளில் அதுதான் பிரச்சனை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்காக தான் மேலே இருந்து இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னும் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம இனிமேல்ட்டு இந்த சண்டே ஆரம்பிக்கலான்னு நினச்சேன். இதுக்கான ஃபுல் வீடியோ வரும், இன்றைக்கி வரும் இல்லை நாளைக்கு வரும். நாளைக்கு ஸ்கூல் போயிட்டு வரும், இல்லைனா இன்றைக்கி எடுத்துருவேன் கைஸ். வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா இனிமேட்டு சண்டே சைக்கிளுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ வரப்போகுது. இதுவும் சைக்கிள் வீடியோ தான், ஆனால் இது ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் தனியாக வீடியோ எடுக்கிறேன். அது வந்து இப்போ எடுப்பேன், இல்லை சாயந்தரமாக குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு எடுக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே சைக்கிள் ரெடி ஆகிடும். இப்போ எங்களுக்குள்ளே சைக்கிள் ரெடி பண்ணிவிட்டு ஃபுல்லாக சைக்கிளை தொடச்சிட்டு எடுத்துகிட்டு போய் கீழே வச்சுருவேன். கீழே வச்சுட்டு இல்லைன்னா நாளைக்கு எடுத்துன்னு போய் கீழே வைப்பேன். கீழே வச்சுட்டு என்ன பண்ணுன்னா கீ சைக்கிளில் தொடச்சிப்பேன். ஏன்னா இந்த சைக்கிளும் இது
இது பேர் நாங்கள் வச்சுருக்கிறது குட்டி சைக்கிள். பார்த்தீங்கன்னா இதுக்கு நாங்கள் பேர் வச்சுருக்கிறது குட்டி சைக்கிள். ஏன்னா கொஞ்சம் குட்டியாக இருக்கும், குட்டி சைக்கிள்னு பேர் வச்சுருக்கோம். கீ சைக்கிளுக்கு வந்து கீ சைக்கிள்னே பேர் வச்சுருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கிட்டத்தட்ட இப்போ வந்து 2 வயசு ஆகுது சைக்கிள். அவன் பிளாக் சைக்கிள்னு ஒரு பிளாக் சைக்கிள் வச்சுருக்கோங்க. நான் எங்கள் கீழே பார்த்துருப்பீங்க. மொத்தம் நான் 3 சைக்கிள் வச்சுருப்பேன். 3 சைக்கிளும் நம்மளுக்கு தான், எங்களுக்கு தான். இது வந்து எங்களுக்கு தான். கீ சைக்கிளும் எங்களுக்கு தான், அந்த இன்னொரு சைக்கிளும் எங்களுக்கு தான். அதுக்கு பேர் பிளாக் சைக்கிள். அது வந்து எங்கள் அண்ணா சைக்கிள். மீதி மொத்தமாக எங்கள் சைக்கிள் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் சைக்கிள் மட்டும் கொஞ்சம் சர்வீஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா தூசியாக இருக்குது, பெயிண்ட் அடிக்கும், எல்லாம் அடிக்கும். நான் என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கேன்னா, இது வந்து கீர் கிடையாது. நான் என்னன்னா இதில் வந்து கீர் கிடையாது, வெறும் நார்மல் தான். இன்னொன்று கீ சைக்கிளில் கீர் இருக்குது. அந்த சைக்கிளில் கீர் போடலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். சரி பண்ணிட்டு அதுக்குள்ளே எங்கள் அண்ணன் எடுத்துன்னு போயிட்டான்னா இதில் கீர் போட மாட்டேன். கீ சைக்கிள் வாங்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது கைஸ். வாங்கினா உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போகிறேன், இல்லை வாங்க போகிறோன்னா வீடியோ எடுக்கிறேன். என்ன மாதிரி சைக்கிள் வாங்க போகிறேன் அப்படின்னா வீடியோ எடுக்கிறேன். இப்போ கிடையாது, இன்னும் கொஞ்சம் நாளில் ஒரு சாந்தி போகும்போது வாங்க இல்லை சீக்கிரம் பார்ப்போம் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதோட இந்த வீடியோ முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். இன்னும் வந்து நம்ம இன்னொரு வீடியோ எடுத்து வச்சுருக்கோம். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா மணி 4:33 ஆகுது. இப்போ 4:34 ஆக போகுது. இன்னொரு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் நேற்று நைட்டே எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் பாதி எடுத்து வச்சுருக்கேன், இன்னும் பாதி வாங்க வேண்டியது இருக்குது. அதை 4:34 ஆகிடுச்சு. இப்போ இன்னும் சில பொருள்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. பாக்ஸு, பென்னு அதெல்லாம் இருக்குது. நான் இன்னொன்று சொல்கிறேன், நம்ம 75 ருபீஸ்க்கு எனக்கு பிடிச்ச ஒரு பொருள் வாங்க போகிறேங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த பொருள் நான் எங்கள் 2 பேருக்கு பிடிச்ச ஒரு பொருள் வாங்க போகிறோம் கைஸ். அது பெண்ணுன்னு சொன்னேன் எல்லாமே. அது எங்களுக்கு வந்து நான் 5th வாங்கணும்னு நினச்சேன். ஆனால் எங்கள் அப்பா வந்து 6th போகும்போது வாங்கிக்கலாம். ஏன்னா 5th அப்போ முடியும் போதோ அப்போயே நாங்கள் ஒரு 4 பெண்ணு, எல்லா பெண்ணும் புதுசு தான். ஆனால் எனக்கு அந்த பெண் வாங்கணும்னு ஆசை. எப்படியும் இன்றைக்கி போய் அந்த பெண் வாங்கிடுவோம். நான் நிறைய பொருள் வாங்கணும். அவர் கிட்டத்தட்ட ஒரு 6 பொருள் கிட்ட வாங்க வேண்டியது இருக்குது. அதை வாங்கிட்டு அதுக்குன்னு தனியாக வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வீடியோ நான் நைட் எடுத்தேன், இன்னொரு வீடியோ இப்போ மீதி பாதி வீடியோ இன்றைக்கி எடுப்பேன். மொத்தமாக இன்றைக்கி மொத்தமாக ஒரு 3 வீடியோ வந்துடும் கைஸ். இன்றைக்கி June 11 ஆகுது. இன்றைக்கி June 11 ஒரு 3 வீடியோ வந்துடும். 3மே ஃபுல் வீடியோ. ஒன்று வந்து இந்த சைக்கிள் டேமேஜ் பார்ட் 2, இது இன்னொன்று வந்து நான் சண்டே அந்த வீடியோ ஒன்று. அது முழுசாக எப்படி என்ன அதுன்னு வீடியோ போடணும். அம்மா அந்த ஸ்கூலுக்கு தேவையான பொருள் இன்னொரு சில வேலைலாம் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு நான் போக சொன்னேன் இல்லை கைஸ். அவ்வளோதான். இதோட இனிமேல் நம்மளால் அதிகமாக வீடியோ போட முடியுமான்னு தெரியல. ஏன்னா இதுக்கு மேலே 6th போகிறோம், அதிக ஹோம்ஒர்க் தருவாங்க. நாளைக்கு அவளுக்கு கிளாஸ் நடக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நடக்காதுன்னு தெரியல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு புதுசாக மிஸ் வந்திருப்பாங்க, புதுசாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருப்பாங்க. அதனால் வந்து உங்கள் பேர் என்ன, எங்கே இருக்கீங்க அப்படிலாம் கேட்பாங்க. அதனால் நான் வந்து நாளைக்கு முடிஞ்சால் வீடியோ பார்க்குறேன் எப்படி ஸ்கூலில் எப்படி போச்சுன்னு. சரி கைஸ், நம்ம இன்னும் இந்த வீடியோ பிடிச்சிக்கல. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் பண்ணுங்கள். நம்ம அடுத்த சந்திப்போம். அடுத்த வீடியோவில் இந்த ஸ்கூல் ஐட்டமில் சந்திப்போம். பாய் காய்ஸ்.